ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு ப்ரோமோ தான் காட்ட போகிறாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம பசுபதி என்ன பண்ணுறாரு, காவேரியை வந்து எப்படியாச்சும் பழி வாங்கி தின்னுங்கிறக்காக வெண்ணிலா வந்து எப்படியோ கொண்டுட்டாரு. ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் அப்பா மகளை யோசிச்சுட்டு இருக்காங்க. வெண்ணிலா அங்கேயே செத்துருந்தா நேற்றுக்கு விஜய் மேலே பெரிய பழியை போட்டு அவங்கள கூண்டோட அழிச்சிருக்கலாம், காவேரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு பிரச்சனை, இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி அவளை ஏதாவது பண்ண ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பசுபதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. காவேரி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு வந்துட்டு நீ ஏதாவது வெயிட் பண்ண காவேரி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வக்கீலும் அதே போல் ஃபோன் பண்ணி வக்கீல்கிட்ட கேட்குறப்போ வக்கீலும் அங்கே தான் இருக்காங்க. மேடம் சாரெல்லாம் மீட் பண்ண வர சொல்லாதீங்க மேடம் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் அப்படிங்கிறப்போ, இல்லை மேடம் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி வண்டி நம்பரை வச்சு பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சு, அப்புறம் சாரை பிடிச்சிருவாங்க. அவர் கொஞ்சம் இதாக வெளியே இருந்தால் தான் நான் வந்துட்டு அவர் மேலே நான் வந்து ஜாமீன் கேட்க முடியாது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ காவேரி இதை சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயும் பார்க்குறாங்க. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க, நானும் தான் காவேரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, சரி நான் போய் வெண்ணிலா போய் பார்க்குறேன் என்ன கதை அப்படிங்கிற மாதிரி காவேரியும் போய் வெண்ணிலா பார்க்க போகிறாங்க. இந்த சமயம் தான் பசுபதி அங்கே வராரு. இவளை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, பசுபதி வந்துட்டு வெண்ணிலாவை நம்ம கதையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு மருந்து கலக்க வராங்களா இல்லை அப்படியே பார்க்குற மாதிரி பார்க்க வந்துட்டு தலாவணியில் வச்சு அப்படியே மாதிரி மூச்சை அடக்கி வெண்ணிலா வந்து இது மாதிரி கொள்ளலான்னு பார்க்குறாங்க. இதை வந்து காவேரி கண்காணிச்சிடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே காவேரி இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துகிட்டு பாவி எல்லா விஷயத்தையும் பண்ணது நீ தானடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உன்னை அப்பயே அடித்து மாடியிலேருந்து தள்ளி விட்டா நீ சாவன்னு பார்த்தா இப்படி இழுத்துட்டு கிடக்கிறிய, உன்னை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் காவேரி வந்து வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆதாரமாக வச்சுக்கிறாங்க. நீ தான் அதை பண்ணி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு காவேரி யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.